1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். 3 வரமிளகா. பருப்பு துவையல் தான் ஃபஸ்ட்டு பண்ணுறோம். ஸோ பருப்பு துவையலுக்கு இந்த பேனில் வந்து 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். 3 வரமிளகா. ஸோ 3 வரமிளகா போட்டிருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் பிளாக் பெப்பர், 3 பல்லு பூண்டு. ஸோ இதை வந்து வறுத்துடலாம். ஸோ இதை வந்து ஒரு 1 நிமிஷம் வறுத்துரும். ஸோ நம்மளோட மிளகா எல்லாமே வறுத்துட்டு இருக்கிற டைம்லேயே ஒரு 3/4 கப்பு வந்து துவரம் பருப்பை வந்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இந்த கடாயில் போட்டு இதையும் நல்லா வறுத்துரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த தண்ணியெல்லாம் போகணும். அதுக்கப்புறம் வந்து துவரம் பருப்பு வந்து டோஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே. ஸோ எப்படியும் ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் வறுபடட்டும். நல்லா பாருங்கள், பருப்பு வந்து அந்த தண்ணியெல்லாம் போய் நல்லா செவக்க வறுபடணும். ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து ஆஃப் பண்ணி கூல் ஆனதுக்கப்புறம் மிக்சியில் எடுத்துருவோம். ஸோ இங்கே பாருங்கள், மிக்சி ஜாரில் எடுத்துட்டேன். ஸோ இப்போ பருப்பு துவையலுக்கு வந்து தேவைக்கு தக்கன கொஞ்சமாக உப்பு வச்சு, நான் கல் உப்பு தான் வைக்கிறேன். ஸோ இப்போ உப்பு வச்சு இதை வந்து கெட்டியாக அரைச்சி எடுத்துருவோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பருப்பு துவையல் அரைச்சாச்சு. இப்போ இதை வந்து உருட்டி வச்சிடலாம். சின்ன சின்ன உருண்டையாட்டு, ஒரு இண்டிவிஜுவல் போர்ஷன் ஆட்டு. ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட பருப்பு துவையல் ரெடி ஆயிடுச்சு. வச்சுருவோம். நம்மளோட பருப்பு துவையலுக்கு வந்து பருப்பு வந்து வறுபட்டு இருக்கிற டைமில் மிக்சியில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து நல்ல மிளகுனா வந்து பிளாக் பெப்பர். ஸோ பெப்பருக்கு அடுத்து ஜீரகம், 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டாச்சு. 1 கை கருவேப்பிலை, கருவேப்பிலைக்கு அடுத்து இஞ்சி 1 தம்ப் அளவுக்கு, தம்ப்னா நம்மளோட பெருவிரல் அளவுக்கு. அதே மாதிரி ஒரு 7 பல்லு பூண்டு. ஸோ இப்போ வந்து இதை வந்து கொரப்பாக அரைச்சி கொண்டு வந்துடுறேன். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளோட அந்த பூண்டு இஞ்சி எல்லாமே அரைச்சாச்சு. ஸோ இதில் வந்து 2 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம அரைச்சதை போட்டுடலாம். ஸோ நான் இப்போ வந்து பருப்பு வறுக்கிற கேப்பில் ரசத்துக்கு வந்து ஆக்சுவலி கூட்டிகிட்ருக்கேன். ரசத்துக்கு நம்ம கலந்து வச்சிட்டோன்னா பருப்பு வறுத்த உடனே நம்ம அந்த பருப்பு துவையில பருப்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு ரசம் அரைச்சிடலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து இதை வந்து கையை வச்சு நல்லா பிசைஞ்சிருங்க. நீங்கள் புளி போடுறதா இருந்தால் புளியையும் இதிலே போட்டு நீங்கள் புளி தண்ணி எடுக்கணும் தனியாட்டு. ஆனால் நான் புளி பேஸ்ட்டு தான் போட போகிறேன். நான் இப்போ தக்காளியை வந்து இந்த இஞ்சி, பூண்டு, பெப்பர், ஜீரகம் எல்லாத்துக்கூடையும் கையை வச்சு நல்லா நசுக்கிட்டு இருக்கேன். ஸோ தக்காளியில் உள்ள ஜூஸும் வரணும். ஆனால் வந்து தக்காளியும் வந்து முழுசாக தான் இருக்கணும். அதுதான் இந்த ரசத்தில் உள்ளது. தக்காளி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து புளி பேஸ்ட்டு போட்டுற போகிறேன். நீங்கள் வந்து நார்மல் புளி கரைச்சி கூட தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இதில் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றிடலாம். இந்த மிக்சி ஜாரை கழுவி தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ தண்ணி ஊற்றிடுங்க. ஸோ இப்போ இதில் போடக்கூடிய பொடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. உப்பு தேவைக்கு தக்கன. ஒரு சின்ன பீஸ் சர்க்கரை போடணும். சர்க்கரை இல்லைன்னா ஒரு பிஞ்ச், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ப்ரௌன் சுகர் போடுறேன். இது வந்து எதுக்குன்னா அந்த கசப்பு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. நான் எப்போவுமே ரசத்தில் வந்து ஒரு சின்ன துண்டு சர்க்கரை போடுவேன். அது வந்து ஒரு டிப்பு. ஸோ நீங்கள் வந்து இது வரைக்கும் அது ட்ரை பண்ணது இல்லைன்னா ரொம்ப போட்டுறக்கூடாது, இனிப்பாயிரும். ஒரு சின்ன பீஸ் போடுங்க. ஸோ இப்போ இதை நல்லா கரைச்சி கொண்டு வந்துடுறேன். ஸோ நான் ஃபுல்லாமே நல்லா கரைச்சாச்சு.
ஸோ இதில் வந்து சில்லி பவுடர் போடக்கூடாது, கொத்தமல்லி போடக்கூடாது, எதுவுமே வேண்டாம். இந்த இஞ்சி பூண்டு ஜீரகம் நல்ல மிளகா அதோட ஃப்ளேவர் தான் இருக்கணும். ஸோ இந்த ரசத்தை வந்து டேஸ்ட் பாருங்கள். டேஸ்ட் பார்த்துட்டு இஞ்சி வந்து கொஞ்சம் முன்னே தான் நிற்கும், ஏன்னா இது வந்து வயிறை வந்து க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு ரசம். ஸோ இஞ்சி வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் முன்னே நிற்கும். உப்பு புளி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். டேஸ்ட்டுக்கு தக்கன எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இதை வந்து கொதிக்க வச்சிட வேண்டியதான். இதுக்கு வந்து ஆயில் எதுவுமே நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. இப்போ வந்து ஸோ ரசத்தை கலந்து வச்சதை ஊற்றிட்டேன். இது வந்து கொதிச்சிடக்கூடாது, அப்படி நுரைச்சிட்டு வரும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். இது தலை கொதிச்சுன்னா அந்த ஃப்ளேவர் போயிடும், அந்த டேஸ்ட் போயிடும், ரசத்துக்குள்ள அழகே போயிடும். அதனால சைட்லலாம் அப்படி கொதிச்சு அப்படி நுரைச்சிட்டு வரும். அந்த டைமில் நான் உங்களுக்கு காணிக்கிறேன். நம்ம ரசம் வந்து சைடில் வந்து அப்படி நுரைச்சிட்டு வருதா, அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஃபோம் வந்து எப்போவுமே இருக்கணும். அதுதான் நம்மளோட இஞ்சி ரசம் ரெடி. நான் ஒரு லிட்டை வச்சு மூடிட்டேன், அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ இதை வந்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். ஸோ நம்மளோட கம்ம இஞ்சி ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இந்த பாத்திரத்தில் மாற்றிட போகிறேன்.